ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கான்செப்ட் ஏபிஐ எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ. நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ரெண்டு ஆப்ஸ் ஒன்றோட ஒன்று எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு? ஒன் ஆப் டேரெக்டாக இன்னொரு ஆப் கூட எப்போவுமே கம்யூனிகேட் பண்ணாது. அதுக்கு அது யூஸ் பண்ணுற இன்டர்மீடியேட் ஆனது தான் ஏபிஐ. இப்போ நான் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இப்போ பசிக்குது. நான் வந்து ஸ்விக்கி ஒரு ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆப் எடுத்து நான் ஒரு பிரியாணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் ஆஸ் அ பர்சன் டேரெக்டாக ரெஸ்டாரண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணலை. டெலிவரி பாய் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை கலெக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ ஐ சென்ட் அ ரிக்வெஸ்ட். இங்கே டெலிவரி பாய் தான் ஏபிஐ. ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டை ஏபிஐ கேரி பண்ணிட்டு போகிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. ரெஸ்டாரண்ட் தான் சர்வர். ஸோ அந்த சர்வர் எனக்கு அதுக்கப்புறமா ரிக்வெஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட்டை ஏபிஐ கேரி பண்ணி சர்வர்கிட்ட கொடுத்து அந்த ரெஸ்பான்ஸை திருப்பி என்கிட்ட கொண்டு வரும். ஸோ இப்படி தான் ஆப்ஸ் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஸோ பேசிக்கலி தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ: கெட், புட், போஸ்ட், டெலிட். ஸோ கெட் ஏபிஐ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் மெனு கார்டை வந்து பார்க்குறேன், நான் இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கெட் ஏபிஐ யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இஸ் போஸ்ட் ஏபிஐ. போஸ்ட் ஏபிஐனா நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறது. நீங்கள் ஏதோ ஒன்று இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது போஸ்ட் ஏபிஐ. புட் ஏபிஐனா நீங்கள் உங்களோட ஆர்டரை அப்டேட் பண்ணுறீங்க, சம் சேஞ்சஸ் யூ ஆர் மேக்கிங் வித் யுவர் ஆர்டர், அது வந்து புட் ஏபிஐ. நெக்ஸ்ட் இஸ் டெலிட் ஏபிஐ. டெலிட் ஏபிஐனா யூஆர் கேன்சலிங் த ஆர்டர். ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் ஏபிஐ. ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.